புயலினுடைய பாதிப்பு எப்படி மேம் இருக்கும்? நமக்கு காற்றால பாதிப்பு கொடுக்கக்கூடியதா இருக்குமா இல்ல மழையை கொடுக்கக்கூடிய பாதிப்பா இருக்குமா? ஏன்னா கஜா, தானே, வர்தா இந்த மாதிரியான புயல்கள் போல இருக்குமா இல்ல நமக்கு எப்படி மேம் இருக்கும்? லேண்ட்ஃபால் எங்க இருக்கும்? முதலிலே புயல் அப்படின்னாலே அந்த கேட்டகரைசேஷன் படி பாத்தீங்கன்னா காற்றின் வேகம் அதிகரிக்கும், படிப்படியாக அதிகரிக்கும். அதனால பாதிப்பு அப்படின்னு சொன்னா நம்ம மழை அலர்ட்டும் கொடுத்துருக்கோம். அதனால மழையும் இருக்கும், காற்றும் இருக்கும் வாய்ப்பு உண்டு. லேண்ட்ஃபாலை பொறுத்தவரை அடுத்த சில அப்டேட்ஸ்ல நம்ம அதை குறிப்பிட்டு சொல்ல முடியும். டெல்டா மாவட்டங்கள்னால என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும் மேம்? டெல்டா மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறோம், அங்க என்ன மாதிரி? ரெட் அலர்ட் அப்படின்னா இது மெயினா நம்ம திரும்ப திரும்ப சொல்றது, மழை பெய்யும், கனமழையிலிருந்து மிக கனமழை, சில இடங்களில் அதி கனமழை பெய்யும். நிர்வாகம் அதற்கு ஏற்றாற் போல நடவடிக்கை எடுப்பதற்கான குறியீடுதான் ரெட் அலர்ட். மக்கள் அதை பற்றி பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் இருக்காது. மழையை பற்றி மற்றும் அவங்க சேஃப்டி பிரிகாஷன்ஸ் என்ன எடுக்கணுமோ அதை எடுத்துக்கணும். நம்ம இப்ப 30ஆம் தேதி வரை நமக்கு வட தமிழகம், புதுச்சேரி வழியா நமக்கு வந்து அடையும் சொல்லியிருக்கோம். அது கரையை கடக்கும் நம்ம எடுத்துக்கலாமா 30ஆம் தேதி? இல்ல அது கரையை கடக்க டிசம்பர் மாதத்துல ஆகுமா? இப்போதைக்கு ட்ராக் நாம எதிர்பார்க்கிற ட்ராக் பாத்தீங்கன்னா இப்பவும் அது வந்து இலங்கை பகுதிகளிலே தான் நிலவுகிறது. அதனால அடுத்த சில இதோட மூவ்மெண்ட் வந்து காலையில ஒரு 15 km/h வேகத்துல மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதனோட வேகம் வந்து கொஞ்சம் குறைஞ்சது. ஸோ அதனால படிப்படியா அதனோட வேகத்தை பொறுத்து நம்ம மற்ற சில கேள்விகளுக்கான விடை வந்து அதன் வேகத்தை பொறுத்து தர முடியும். இலங்கை முழுவதுமே வந்து ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க, ரொம்ப வீரியமா இருக்கு, மழை அதிக கனமழை இலங்கை முழுவதுமே பதிவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே வீரியத்தோடு அது இலங்கையை விட்டு விலகி தமிழ்நாடு கடலோர மாவட்ட பகுதிக்கு வரும்போது அதே வீரியத்தோடு இருக்குமா இல்ல அதனுடைய மழை அளவு படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு? நம்ம மழையை எதிர்பார்த்துதான் மழைக்கான எச்சரிக்கை தந்திருக்கிறோம். இது மேலும் நகரும் பொழுது நமக்கு இன்னும் ஒரு தெளிவான ஒரு பிக்சர் கிடைக்கும். இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கறது புயலாக தான், சைக்ளோனிக் ஸ்டார்ம் வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். எம்ஜிஓ இந்தியன் ஓசன் சைட்ல இல்ல, அது பசிபிக் ஓசன் சைட்ல இருக்கு. இந்த காலகட்டம் டிசம்பர் மிட்ல தான் நம்ம இந்தியன் ஓசன் சைட்ல எம்ஜிஓ வருது. சோ இந்த காலகட்டத்துல இவ்வளவு மழைப்பொழிவு இதற்கு முன்பு கிடைச்சிருக்கா? அந்த எம்ஜிஓ இல்லாத சமயங்கள்ல வடகிழக்கு பருவமழை இவ்வளவு வீரியமா இருந்திருக்கா? புயலா ஒரு மாதிரி இருக்கா? அதாவது நமக்கு எப்பவுமே புயலினால மழை அளவு அதிகமாகும் வாய்ப்பு எப்பவுமே உண்டு. நம்ம வந்து ஒரு புயலோட ஒரு சராசரி நாட்கள் எத்தனை நாட்கள்னு பாத்தீங்கன்னா அது உருவாகிற காலகட்டத்திலேருந்து ஒரு 10 நாட்கள் நம்ம அதை மானிட்டர் பண்ணிட்டே வரோம். ஒரு வெப்பசலன மழை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம். இது மாதிரி ஒரு டைம் ஸ்கேல், ஒரு சிஸ்டத்துக்குமே ஒரு டைம் ஸ்கேல் இருக்கு. நீங்க சொல்ற அந்த மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் எல்லாம் வந்து 30 to 60 நாட்களுக்குள்ள வருகின்ற ஒரு அலை. அது வந்து எந்த பகுதியில இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம இந்திய பகுதிகளுக்கு மழை அதிகமாகுமா குறைவாக இருக்குமா அப்படின்ற ஒரு கணிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த எம்ஜிஓ ஆசிலேஷன் மட்டும் ஒரு காரணமா இருக்காது, பல காரணங்கள், ரோஸ் பை வேவ்ஸ், கெல்வின் வேவ்ஸ் அப்படின்னு பல தரப்பட்ட வேவ்ஸ். இப்போ ஒரு அலையோடு இன்னொரு அலை சேரும் போது பேரலை ஆகும் இல்லையா, அந்த மாதிரி குளோபல் சர்க்குலேஷன்ல சில மாற்றங்கள் வரும் பொழுது அதை ஒரு காரணியாக நம்ம சொல்றோம். இப்போதைக்கு இந்த புயலினால் வரும் மழை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது இந்த பெயர் வந்து ஏமன் நாடு அந்த லிஸ்ட்ல நம்ம கொடுத்ததுல ஏமன் நாடு சொல்லியிருக்காங்க. தித்வ அப்படின்னா நம்ம வந்து தமிழ்ல தித்வன்னு தான் சொல்றோம். அதற்கான மீனிங் பாத்தீங்கன்னா லகூன், இங்கிலீஷ்ல லகூன், அதாவது ஒரு நீர்ப்பரப்பு, பெரிய நீர்ப்பரப்பு ஒரு ஏதாவது ஒரு தடுப்புனால குறுகி ஒரு சின்ன நீர்ப்பரப்பா ஆகும்போது அதை லகூன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது ஏமன் நாட்டுல அந்த பெயர் கொடுத்திருக்காங்க. சென்னைக்கு கம்மியா தான் இருந்திருக்கு, இதுவரைக்கும் -31% இருக்கு. இந்த புயலினால நமக்கு ஒரு மழை வந்ததுன்னா
நல்லா ஏறும், நல்ல பர்சன்டேஜ். 29ஆம் தேதி சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் தான் வச்சிருக்கோம். 30ஆம் தேதி அது வந்து சென்னைக்கு தான் நிக்கிறதா நீங்க அந்த பிக்சர்ல அதாவது எந்த இடத்துல வாய்ப்பு இருக்கா மேம்? 29ஆம் சி நம்ம 7 நாட்கள் முன்னாடியில இருந்து நம்ம கொடுக்கற அந்த பேட்டர்ன் என்னென்ன மாவட்ட வாரியா மழை பெய்யும்ன்றது சிஸ்டம் எப்படி மூவ் ஆகுதுன்ற பொறுத்து நம்ம மாத்திட்டு தான் இருக்கோம். அதனால இது சடனா நல்ல ஃபாஸ்டா மூவ் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெயின்ஃபால் பேட்டர்ன் மாறும் வாய்ப்பு இருக்கிறது. இது என்ன சொல்றது, இட்ஸ் அ சயின்ஸ். நம்ம வந்து அது மாறவே மாறாதுன்னு சொல்றது தவறு. இப்ப கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையினுடைய தன்மை அளவு எப்படி இருக்கு? அதிகரிச்சிருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்குன்னா காரணம் என்ன? அதான் இப்ப நம்ம நவம்பர்ல குறைவா தான் எதிர்பார்த்தோம். இப்போதைக்கு நார்மலா வந்திருக்கு, +2% இருக்கு. இன்னும் ஒரு வார காலகட்டம் இருக்கு இல்லையா? அப்ப நமக்கு நார்மல் ரெயின்ஃபால் எதிர்பார்க்கிறோம். இந்த புயலோடு கூடிய மழையினால் நமக்கு தமிழகத்திற்கு மழை அளவு இயல்பாகவே வரும் என்றும் இயல்பை விட அதிகமாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேம், சென்னையை பொறுத்தவரை இப்ப 700 கிலோமீட்டர்ல அந்த புயல் நிலை கொண்டிருக்குன்னு சொல்லிருக்கீங்க. இப்போ சென்னை நோக்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிகமா? இப்போ சப்போஸ் சென்னை நோக்கி வந்தா மழை பாதிப்பு அடுத்த அப்டேட்ஸ் கொடுப்போம் இல்லீங்களா? அடுத்த அப்டேட்ஸ்ல ஆரம்பத்துல நம்ம புயலா மாறாது, டீப் டிப்ரெஷனாவே இருக்கும் அப்படின்றதுதான் நேற்று முன்தினம் வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு? நம்ம இது புயலா பொறுமாறுகிறது என்ன சேஞ்சஸ்னா, இப்ப இந்த செயற்கைக்கோள் வரைபடம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மலாக்கா ஜலசந்தியில இருந்தது இப்ப ஒரு டிப்ரெஷன் காற்றழுத்த தாழ்வு மண்டலமா குறைஞ்சிருக்கு. அதற்கு பக்கத்துல அந்த கோட்டோ அப்படின்ற அந்த இன்னொரு புயல் சின்னம் அந்த சைடு இருக்கு இல்லையா? சோ இந்த மூன்றுமே இன்டராக்ஷன்ல தான் இருக்கு. சோ அப்ப ஒன்றோடு ஒன்று இருந்துட்டே இந்த இன்டராக்ஷன் இருந்ததுனால நமக்கு ஒருவேளை இது வந்து டிப்ரெஷன் ஆகவே முடியுமோ, இல்ல இந்த 2 சிஸ்டமும் மலாக்கா சிஸ்டமுமே நம்ம இலங்கை கடல் பகுதியில இருந்த சிஸ்டமும் சேர்ந்து ஒன்றாகுமோ அப்படின்னா பலதரப்பட்ட ஒரு கருத்துக்கள் இருந்தது. ஆனா நம்ம இப்ப பாக்குறது என்னன்னா, மலாக்கா சிஸ்டம் தனியாகவே ஒரு சென்யார் புயலா அதோட நகர்வு அப்படி இருந்தது. இப்போ இது வந்து வீரியம் அடைந்து புயலாக மாறி இருக்கிறது. இதுக்கு தமிழ்ல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? டித்வாவா டித்வாவா? டீ போடுவோமா? டீ இந்த கேள்வி நிறைய பேர் கேக்குறீங்க. ஆக்சுவலா பார்த்தா ஏமன் நாட்டை கேட்டாதான் அதோட கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து தித்வா அப்படின்னு சொல்லி தீயும் போடலாம், டியும். ஏன்னா டி தான் நம்ம போடுறதுனால டி இத்வான்னு போடுறோம். அப்படிதான் போடுறோம். ஓகே. வங்கக்கடலில் டிட்வா புயல் உருவாகியிருப்பதாக வானிலை மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்ததை நாம் பார்த்து வருகிறோம். 28ஆம் தேதி ஒரு சில பகுதிகளில் ரெட் அலர்ட் எனவும் ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 29ஆம் தேதி 10 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல 30ஆம் தேதி 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த புயலை கண்டு மக்கள் அஞ்ச வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.